ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் 20 தான் ப்ளே பண்ணிக்கிறேன். ஸ்லோயர் ஸ்பின்னர் பவுன்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி அது மீன் நான்னா மும்பை. ஆப்பனண்ட் யாராக இருக்கலாம்? மேபி ஆப்பனண்ட் வந்து சிஎஸ்கேவாகவே இருக்கட்டும். பார்த்து ஒரு க்ரீனா ட்ரை இருக்கட்டுமா இல்லை ஹார்டு இருக்கட்டுமா? ஹார்டே இருக்கட்டும். நம்மளாம் யாரையா ஸ்கிப் இன்ட்ரோ எஸ். நெக்ஸ்ட்டு டஸ்கா நைட்டான்றாங்க. நம்ம ஒன்றா நைட்டு ஈவினிங் நைட்டாக நல்லா இருக்கா இல்லை ஈவினிங் ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. ஆப்பனன்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்குவாட் செலெக்ஷன் ஓகேங்களா. பிச்சுனாலே நல்லா பவுன்ஸ் ஆகுமா அதான் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, மும்பையோட ஹோம் கிரவுண்டுன்றதுனால மும்பை டாஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தரல. ஆப்பனண்ட் வின் பண்ணிட்டாங்க. பவுலிங்கே எடுத்தாங்க. ருத்ராஜ், கன்வே, உத்தாப்பா, ராயாடு, ஜடேஜா அதுக்கு மேலே படிக்க வர மாட்டாங்க. சரி ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. என்னப்பா தம்பி, நீ என்ன தான் இறக்கிட்டு வந்தாலும் சரி, என்னோட ஜஸ்பிரீத் பும்ரா முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லை. ஐயோ அமுக்கும் முழுங்க. ஃபஸ்ட்டு வரையே பவுண்ட்ரி விட்டான் ஜாஸ்பிரீத் பும்ரான்னு. ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஸ்லாட்டில் மாட்டிருக்குங்க. ருத்ராஜ் கைக்வாடு தான் ஜெயிக்க வைக்கணும்ல டீமை. அதனால் அவருக்கு ஸ்லாட்டில் மாட்டுதுங்க. பாலு ஏண்டா மாட்டுது? மாட்டக்கூடாதுடா பாலு. போல்டு தான்டா ஆகணும். என்னடா நீங்கள் ஒரு பால் போல்டா? ஹூயா ஐயோ சிக்ஸுங்க. ரீத பும்ராவின் மனசில் ஒரு சுக்கு நூறாக உடச்சி விட்டார் ருத்ராஜ் கைக்வாட். என்ன அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் ராங்கா பண்ணுறாரு. ஐயோ அடப்பாவி மனுஷன் அடிச்சு பழகிறானையா. அங்கே பாருங்க 16 ரன்னு. ஐயோ தப்பான ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ருத்ராஜ் என்ன ப்ரோ நீ ஒரு ஏக்கர் அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ அவுட்டா? ஓ மை காட், அவுட்டாடா? இல்லையாடா அடா பாவி. கேம் டெலிவரி இந்த வாட்டி என்ன ஆஃப் கட்ரு போடலாம். ஆஃப் கட்டர் தான் நம்பணும் ஓகேங்களா. பும்ரா என்ன பும்ரா நீங்கள் உங்கள் ஊரே போட்டு பழகிறாங்க. ஐயோ ஸ்டோக்கெலாம் வாங்குறானுங்கடா. நான் நினைக்கிறேன் ருத்ராஜ் கைக்கோட ஒரு செஞ்சுரியை போட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். ஐயோ அவுட்டு. ஓ மை காட். டிஆர்எஸ் அடிப்பீங்களா சென்னை சிஎஸ்கே? சொல்லுங்கப்பா. தலை எடுக்காத தலை. அவுட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாடு ஆடின இன்னிங்ஸுடைய வெளியே போகிறார். ஏதோ இப்போ தான் பேசியிருந்தேன். மறக்காமல் ஒன்றா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இப்போ யார்? என்னடா ஹர்திக் பாண்டியா அப்போ இல்லையாடா? சரி ஓகே. பொலாட் வந்திருக்கார். ரைட் ஆம் மீடியம். தலை நீயாச்சும் ஒரு விக்கெட் எடுத்தலை. அப்போ தான் ருத்ராஜ் கைக்வாடு ஆடின இன்னிங்ஸோடய போயிட்டார். அதே மாதிரி இவனும் ஆடின இன்னிங்ஸோடு போயிட்டோம். சரியான ஒரு டெலிவரி பொலாட். ஸ்டோக்ஸ் இந்த கேப். லெக்கு கட்டர் இறக்கியிருக்கேன் பார்க்கலாம். ஐயோ சுரான ஒரு ஃபுல்டாக ஸ்லாட்டு. இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க. இவர் போட்ட பாலு இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. தரமான ஒரு ஸ்லாட்டு. நான் கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டேன் சொல்லப்போனால். வாடா தம்பி ஆக்கறா நீ உனக்கு இன்ஸ்விங் போட்டுடுறேன் போல்டு. நீ பார்க்குறியா? பொலாட் வச்ச டாட். இவன் இந்த பேட்ஸ்மேன் வச்சது டாட். சென்னை ஸ்டிங்ஸ் என்னது ஏதோ ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ½ செஞ்சுரியை போட்டு நம்மளை வந்து மூச்சு தள்ள போகிறாரு. அவ்வளோதான், நம்மளாம் அவுட்டு, எம்ஐ தோக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட பும்ரா முடிச்சு விட்டார். என்ன தம்பி நீட்டு? அவன் பாருங்க மீன் மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. அடப்பாவி யாரா நீ? ஃபீல்டிங் மாற்றணும்பா. காண்ட்டு மாற்ற முடியாது. அடப்பாவி என்னடா நீங்கள்? சரி ஒரு ஸ்ட்ரைட்டு பாலை போட்டு விடுவோம். சிஎஸ்கே அடிக்கூடாது. ஐயா நல்ல வேலை கவுண்டரை படிச்சு ஏதோ ஒன்று அமுக்கி விட்டேன். கண்ணை முட்டி எனக்கு என்னென்னு தெரில. சரி வாங்க பிளைண்டாக தான் சொல்கிறேன். லாபால் சிங்கிள் இல்லை டாட். சூப்பர். ஒரே ஒரு ஓவருக்கு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஓவர் யார் போட போகிறார்? டீம் மில்ஸ். வாங்க லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் உத்தாப்பா. உப்பாத்தா வாயில் நல்லா எழுப்பா விட்டா வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்ருவேன். வேணாம். ஓகே இன்ஸ்விங்கர்னாலே தான் டாட்டு தானே இல்லை போல்டு. ஐயா ஸ்ட்ரோக்குங்க. சரியான ஸ்ட்ரோக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பால் நல்லா ஸ்ட்ரைட்டான ஒரு லெக்குக்கு அடியில். ஐயோ ஸ்ட்ரோக்குங்க. டீம் மில்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இறக்கியிருக்கும். ஆனால் சரியான டாட். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலும் டாட் ஆக்க வைக்க முடியும். கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு போல்டு ஆகணும். போல்டு. ஐயா
ஓ போல்ட்டுங்க. ஓ மை காட், அதெல்லாம் 6ஆம் மூமெண்ட்டுங்க. 6ஆம் சரி சரி விட்டுருங்க. யோய் பார்த்தா டக் அவுட்டுங்க. வா இன்னிங்ஸ். ஆனால் இன்னிங்ஸில் பவுலிங் சும்மா தாங்க சொன்னேன். அப்படி நடக்கும் கூட நான் ஜனிச்சு போயிருப்பா. கரெக்டாக அவங்ககிட்ட போல்ட் ஆகணும், போல்ட் அப்படின்னு தான் சொன்னேன். போல்ட் ஆகிட்டு அங்கே போட்டுக்கினியா, நம்ம சொல்கிறதா லக்கு. சரி சரி விட்டுதுங்க. தம்பி தூக்கிடுறா ஐயா. போல்டா வாய்ப்பே இல்லை. ருத்ராஜ் தான் ஏதோ பெருசாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கு மேலே அவர் அவுட் ஆனது வந்தால் ஐயோ போல்ட்டுக்கு மேலேங்க. இல்லைனா ஸ்டிக்கு தெரிச்சிட்ருக்கோம். சரி மைண்ட் கிராஃப்ட்டு எப்படி ஆடணும்? சரி ஒரு 2 ஃபிங்கர் வச்சு ஆடலாம் என்னங்க. ஒருத்தர்னா 4 ஒரு அண்ணா என்னன்னா 4 விரல் ஆடுறாரு, இன்னொரு அண்ணா 5 விரல் ஆடுறாரு. எப்பட்றா ஆடுறீங்க? சரி அதெல்லாம் விட்டுத்தலுங்க. பிஎஃப் ஜோக்கர் தமிழ்னு ஒரு சேனலு. அவங்கன்னா நாக்கால மூக்கால கட்டை விரலாம் எல்லாத்தையும் ஆடுறாங்க. எப்பட்றா ஆட மனசு தோணுது? அதுக்குள்ளே வந்தால் ஒருத்தன் பவுண்ட்ரி அடிச்சிட்டான். என்னடா எப்பட்றா என்ன ஆங்கர் படுத்துறீங்க? ஆங்கர் ப்ராப்பராக இருக்கணுன்ற மாதிரி பவுண்ட்ரி அடிச்சு சிஎஸ்கேக்கு ரன்னு கொடுத்துருக்கான். போல்ட்ரா நீ உய்யா. ஐயோ ஸ்டோக். ஓய் தேவையில்லாத ஒய்டுன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணானா சூப்பர்ப்பா. அட்டன் ப்ளீஸ். ஓய் ஒட்டன். ஐயோ 6 அடிச்சிட்டானே. ஃபிங்கர் ஒன்று இறக்குறாங்க. நல்ல வேலை அந்த பால் ஆனால் தூக்கி அடிச்சிட்டாங்க. கான்வே ஒயிட் பாலா டேய். அட்டோப்பாவி காலில் குத்த வேண்டிய பாலை ஏன்டா காலில் குட்ட வேண்டிய பாலை இப்படியாடே விடுவே இருறான். போல்ட் அடிக்கிறேன் கரெக்டாக. ஏங்க காலில் விட வேண்டிய பாலை சைடில் வர மாதிரி அட்டோப்பாவி. ஆசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே. அங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க. ஒரு 6 அடிச்சிட்டான். தப்பாக வரல. ஐயா ஓய் ஸ்டோக்கு பாப்பா அடிக்கக்கூடாதுங்க. இந்த கான்லாம் கிரான்ஸ்லாம் அடிக்கக்கூடாதுங்க. சரி ஓகே ஓகேங்களா. இந்த பாலும் ஒரு டெலிவரி சுரியான டாட்டுங்க. ஐயோ ஓகே. இப்போனா ஜாஸ்பிரீட் பும்ராவே இருக்கலாம். எல்லாம் வெறுப்பேற்றுறாங்க நம்மளை. ஜாஸ்பிரீட் பும்ராவின் பவர் யூனோ. இப்போனா ஒரு ஐயோ ஜஸ்ட்டு நோ பாலில் போட்டுப்பேன். ஜாஸ்பிரீட் பும்ரா. ஐயோ ஸ்லாட்டுங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட ருத்ராஜ்க்கு ஸ்டார்ட் பண்ணார் பவுலிங்கு. ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்விங் இறக்குறேன் அப்படியே. ஸ்டோக் சூப்பர். இந்த மாதிரி பால் போட்டு நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். காலில் வாங்க வேண்டிய பாலை வாங்கினாலாம் ஒருத்தன் அவனுக்கு ரிவெஞ்ச் ஆகும். இந்த பால் பும்ரா போடுறாரு. அதுக்கு பதில் ஜாஸ்பிரீட் பும்ரா டாட் போட்டிருக்கேன். விக்கெட் ஆகணும். விக்கெட் ஒய்யா. விக்கெட்டா இல்லை பவுண்ட்ரி. கரெக்டாக போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஐயோ ஜஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 5 ஓவர் எக்ஸ்ட்ராவே போட்டேன். ஆனால் இது போல் உங்களுக்காக காட்டினா விருப்பாகும். நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்க்கு ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷான். நீங்கள்லாம் கேட்கலாம் இஷான் கிஷான் எப்படி ப்ரோ அந்த டீமில் இருக்கான்ட்டு. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2020 இஷான் கிஷான் தான் அந்த டீம் இருந்தார். அது பதிலாக ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ஜிடி டீமு. ஜிடிக்காக அப்போ தான் வேணா ஒரு கப்பை எடுத்து. ஐயோ டாட்டுங்க. பேசிக்கிட்டே இருந்தேன்னா டாட் தான் விடுவேன். இதுக்கு மேலே நான் என்ன சீரியஸ் ஆட போகிறேன். அங்கே கரெக்டாக ஃபீல்டு வச்சுருக்கானுங்க. சரி ஒரு பேக் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஐயோ இந்த மாதிரி ஒரு பால் வருது. இந்த மாதிரி வச்சிடலாமா? இல்லை ஸ்மூத் ஷாட் மறந்து போயினேன். டைவ் டிஆர்எஸ் எடுக்கிறாங்க உருட்டு. சரி ஓகே வாங்க பார்க்கலாம். டிஆர்எஸ் டைவ் வச்சிட்றா. அடிச்சிருந்தா நாட் அவுட் சொல்லலாம். என்னதுன்னு தெரியல. டிசிஷன் பெண்டிங்கன்றாங்க. என்னது டெக்கேன் அவுட்டா? அடப்பாவி. ஹிட்மேன் அவுட்டுங்க. டக் அவுட்டுங்க. அடப்பாவி. உங்கள் டீமில் நான் ஆக்கினதுனால கோத்தில் வைக்கிட்டானுங்க. பொலாடே வராரு. ஆனால் இஷான் கிஷான் தான் ஆட முடியும். அடப்பாங்கடா வெறுப்பாது. த பவர் ஆஃப் ரித்துச்சி அடைச்சி எவன் பேரோ வருதியா. த பவர் ஆஃப் ஐயோ இஷான் கிஷான் ஏங்க மாடி மேலாம் போட்டுங்க தம்பி. டிஜே பிராவு வராரு. பிராவு நீங்கள் பவுலிங் போட்டிங்கன்னா விக்கெட் ஆனானே. என் போலாலாம் அடிப்பான். சுனாம்பு தரவான். பார்த்துக்கோ ப்ரோ. இவனே இந்த மாதிரி தான் போடுறான். ஒய்டுங்க பேரே விருப்பத்தான் ப்ரோ. எனக்கு வெறியாக வருது ப்ரோ இப்போ எனக்கு. பவர் ஆஃப் பொலாட்ராடாய். நோ பாலாங்க.
ஒயிட் பால்னு கத்திருந்தேன், பார்த்தா நோ பால் கொடுத்துட்டாங்க. சூப்பர்ரா பாய். நோ பால் நோ பால் நோ பால் நோ பால். அட்ரா இதுக்கெல்லாம் ஏன்டா நீ போடுற? என்னதர் நோ பால். ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். இன்னொரு நோ பாலுங்க. சூப்பர்ரா. ரிவர்ஸ் ஸ்விங்கா? என்ன ஸ்விங் இறங்குறாங்க? இந்த ஸ்விங்கினை அச்சிடலாம்டா. அட்ரா டே யாரவன்? ஏங்க இந்த பொலாட வெறுப்பேத்துற தம்பி தப்பா இருக்குப்பா. என்னம்மா வெறுப்பேத்துறானுங்க அங்கே பாருங்க. ரேஜா வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லை, போட்டு அடி நடிச்சிட்டேன். இப்போ நான் 3 ஓவருக்கு 18 வேணும். 38 வேணும். ஓகேங்களா? தோசுராவா? ஐயோயோ புய்யா 6ரா. யாருக்கிட்டடா? ஏங்க அவுட்டுங்க. ஏங்க அவன் எங்கே நின்று பிடிச்சான்னு தெரியுமாங்க? இங்கே பாருங்கள் நீங்கள். ஓ மை காட் வெறுப்பாகுதுங்க பாருங்கள். கரெக்டாக நின்று அந்த 6ன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். அவன் வந்து பிடிச்சிட்டாங்க. ஷோ நோ டீம் டேவிட், நீங்கள் தான் பாடிக்கணும். நிறைய விக்கெட் லாஸ் ஆகுது. 17 பாலுக்கு 38 வின்னு. ட்ரிஃப்டரா? ஆமாம் வா வாடி வா மாட்டினி போடு. 6ரா. யூ நோ த பவர் ஆஃப் டீம் டேவிட். டீம் டேவிட் தெரியுமான்றேன். ஏங்க அன்னோயிங்களே அதெல்லாம் நடக்குது. அவன் அங்கே ஃபீல்டர் வச்சுருக்கான்றது கூட நான் கவனிக்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், கவனிக்கவே இல்லை. நான் ஏதோ ஜாலியாக பார்த்துட்ருக்கேன். ஐயோ 6ரா. வீட்டுக்கு வருங்கடா. இன்னும் 24 சம்திங் வேணும். 26 வேணும். இன்னும் 15 பாலில் 24 வேணும். 26 வேணும். ஏன்னா அவங்க அச்சது 98. அசால்ட்டாக அடிக்கிறோம் படுறான். ஏன்டா 3 ஓவரில் என்ன அடிக்க முடியாது நினச்சிருக்கீங்களா? அடித்து காட்டியே தீருவேன். நானே எல்லாம் டீமோட்டிவேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? டக்குன்னு காட்டுங்கடா. டீம் டேவிட் வந்து வச்சு போடலாம் மட்டும்தான். தில்லக்கே ஒழுங்காக அடிக்கல, இங்கே டீம் டேவிட் வச்சு போடாரான். சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஐயோ டாட்டுங்க. இந்த மாதிரிலாம் டாட் வந்துச்சுன்னா தான் நம்ம தோப்போம். டாட் வரக்கூடாது நம்மளுக்கு. டாட் வந்துச்சுன்னா நம்ம அவுட் ஆகிடும். என்ன பாடுறது? போல்டு ஆகிட்டு இருக்கோங்க. ஏங்க கரெக்டாக 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட நிறைய ரன் வேணும். ஒரு 20 ரன்னு கிட்ட வேணும். அடிக்க முடியுமானே தெரில. யாரா இவன்? சங்கரா. 6ரா. ஐயோ இன்னும் ஒரு பாலுக்கு 20 ரன் வேணுங்க. ஓ மை காட் அடிப்பானான்னு தெரிலங்க, சொல்லிட்டேங்க. எங்கடா இவன்? ஏங்க ஆனால் இந்த பால்லாம் வெறியாகுதுங்க. தம்பி எப்படியாச்சும் தூக்கி அடிக்க மாட்டேன் பாடுறான். 6ரா. அவ்வளோதான்டா. சூப்பர்ரா. ஓகே டே கட்டாதீங்கடா டே. 9 பால்ஸுக்கு கரெக்டாக இப்போ வந்து ஒரு 14 ரன்ஸ் வேணும். அவங்க ஃபீல்டு வச்சிட்டானா? ஐயோ 6ரா. அப்படின்னாலும் 6ரா. நோ வே அவுட்டுங்க. அட ஷிட், என்ன பவுலிங்க அது? ஓ மை காட். ஜஸ்பிரீத் பும்ரா நீங்கள் தான் வந்து ஆட போகிறீங்க. வாங்க வா ஜஸ்பிரீத் பும்ரா வா. பவுலிங்கில் தானே விக்கெட் எடுத்தவா. 8 பாலுக்கு 14 ரன் வேணுங்க. ஐயோ ஒரு நல்ல சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் சொல்கிறேன்னு. ஐயோ 6ரா. சிங்கிள் ஓடலாண்டா. டபுளே ஓடிருக்கலாம்டா. டே தப்பு பண்ணுறேன்டா. ஷிட். ஓகே டீம் டேவிட் நீங்கள் தான் அடிக்கணும். அப்போ நம்புகிறேன் நீங்கள் அடித்தா மட்டும்தாங்க. டீம் டேவிட் 6. ஓ மை காட். எப்போவுமே எனக்கு வந்து மாட்டுறோம் பேட்லலாம். இப்போ எத்தனை 6 பாலுக்கு 9 ரன் வேணுங்க. ஐயோ ஜடேஜா எதுக்கிட்ட வந்தீங்க? ஜடேஜா. ஐயோ ஜெயிக்க முடியுமானே தெரிலங்க என்னால். ஐயோ ட்ரிஃப்டர்லாம் வேலை போடுறாங்களே. சரி ட்ரிஃப்டர் போடுங்க. ஐயோ சிங்கிளே டே வச்சுருங்கப்பா. ஓகே டீம் டேவிட் வந்துட்டாங்க. டீம் டேவிட் ஒய் 6ங்க. ஓ மை காட் சூப்பர். எத்தனை ரன்னு வின்னா? 5 விக்கெட்டில் வின் பண்ணிட்டோங்க. 99 ரன்ஸ். ஓ மை காட் 30 ரன்ஸ் டீம் டேவிட். ஓ மை காட். திஸ் இஸ் த பவர் ஆஃப் எம்ஐ. கேபோலாட்டுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சாம். ஓகேங்களா? ஏன்னா கேபோலாட் தான் அதிக விக்கெட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். யூ வான் தி மேட்ச். சேவ் பண்ணி வைங்கப்பா. நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஹைலைட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நான் ஆட்டோ ப்ளே தான் போட்டுவிட்டேன் 5 ஓவர் விளாட்ல என்ன போர் அடிக்குது. இப்போனா இதான் நம்ம ஒன்றா விளாண்டுது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பும்ரா பவுலிங் இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வச்சாங்க, பவுண்ட்ரி அடித்தாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பால் போட்டேன், ஸ்லாட்டில் மாட்டிச்சு தூக்கி அடித்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன போட்டேன், இந்த மாதிரி போட்டேன், அவர் என்ன விக்கெட் ஆவர்னு நினச்சி கூட பார்க்கல. சரி இந்த மாதிரி ஒன்று போட்டேன் போல்டே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று போட்டேன் 6 சிங்கிள் பவுண்ட்ரி. பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். டொமேல் அதை பாருங்கள் அச்சஸால் ஹைலைட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரிக்கெட்டில் பூரா. சூப்பராக இருக்குல்ல. ஓவர் முடிஞ்சுது. பார்ட்னர்ஷிப்பு பில்டு பண்ணேன். இந்த மாதிரி தான் ஒரு விக்கெட்டுன்னு ஆச்சு. இந்த மாதிரிலாம் போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தரமாடிச்சோம், நடுவில் இந்த மாதிரிலாம் விக்கெட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுலிங் போட்டாங்க, தூக்கி அடிச்சானுங்க. தூக்கி அடிக்கல, ஐ மீன் இது வந்து ஒரு கேட்ச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் போட்டான், ஒரு 6 தூக்கி அடித்தேன். நெக்ஸ்ட்டு வின்னை பண்ணி முடித்தேன் மேட்சை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கேம் ப்ளே பண்ணோம்னா இதோடையே முடிச்சுக்கலாம். எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருந்துச்சு இல்லை, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.